Hi, welcome to Social Squad channel. Now we are seeing the second First World War. Europeans. What is the main causes of the First World War? European alliance and the counter alliance. In this time, main causes of the war. மெயின் காசஸ் அப்படின்னாக்கா அப்படின்னா இந்த மெயின்கிற வேர்ல்ட்லேயே இந்த மிலிட்ரி காசஸ் எல்லாம் அடங்கியிருக்கு. எம் ஃபார் த மிலிட்ரிசம், ஏ ஃபார் அலையன்ஸ், ஐ ஃபார் இம்பீரியலிசம், என் ஃபார் நேஷனலிசம், ஏ ஃபார் அசாசினேஷன். தீஸ் ஆர் கிவ் த மெயின் காசஸ் ஆஃப் த வார். யூரோப்பியன் அலையன்ஸ் அண்ட் த கவுண்டர் அலையன்ஸ். ஐரோப்பிய நாடுகளும் அதனுடைய எதிர் அணிகளும் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். In 1900, European power was divided into two camps. European powers இரண்டு அணிகளாக பிரியுது. சென்ட்ரல் பவர் அண்ட் ஆப்பனன்ட் பவர்ஸ்னு. சென்ட்ரல் பவர்ஸ் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்ட் இட்டாலி formed the Triple Alliance in the 1882. Other camp, the Britain, France, Russia, these also formed the triple entity. In this time, British was the isolation period. British wanted to break her isolation and approach the Germany twice. ரெண்டு தடவை பிரிட்டிஷ் ஜெர்மனியினுடைய ஐசோலேஷனை உடைக்கிறதுக்கு பார்க்குது. ஆனால் அது முடியாதனால அது கைவிட்டுருது. ஜப்பான் வாஸ் இன்க்ரீசிங்லி த ஹாஸ்டைல் டுவர்ட்ஸ் த ரஷ்யா. இந்த சமயத்தில் ஜப்பான் ரஷ்யா மேலே அதிகமான பகையை கொண்டிருக்கு. ஃப்ரான்ஸ் வாஸ் ஆஸ் த அலைட் ஆஃப் த ரஷ்யா. இந்த சமயத்தில் ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் அலைட் பவரில் இருக்காங்க. தென் ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலையன்ஸ் இந்த சமயத்தில் ப்ரமோட்டட் த ஃப்ரான்ஸ் டு செக் த அலையன்ஸ் வித் த பிரிட்டன் டு ரிசால்வ் த காலனிஸ் த டிஸ்பியூட் ஓவர் த மொரோக்கோ அண்ட் ஈஜிப்ட். இந்த ரிசல்ட்னால ஆன்டிட்டி கார்டிலர்ஸ் அப்படின்ற ஃபார்மேஷன் 1904 ஃபார்ம் ஆகுது. இந்த ரிட்டர்ன் லெட்டிங் த ஃப்ரான்ஸ் ஹேவ் த ஃப்ரீ ஹேண்ட்ஸ் த இந்த மொரோக்கோவில் ஃப்ரான்ஸு ஃப்ரீயாக செயல்பட ஆரம்பிக்குது. ஃப்ரான்ஸ் அக்ரீடு டு ரெகக்னைஸ் த பிரிட்டிஷ் ஆக்குபேஷன் இன் த ஈஜிப்ட். பிரிட்டன் ஆல்சோ அக்செப்டட் த ரஷ்யா ஓவர் த பெர்ஷியா, ஆஃப்ரிக்கா அண்ட் த திபெத். This was the formed the triple entity. Russia, France, Britain also formed the opponent party. These two pictures give the William Kaiser second. Then violence form of the nationalism. The attitude of the my country right or wrong, I support it developed. இந்த ஆட்டிடியூடு என்ன மனப்பான்மை வளருது அப்படின்னா, சரியோ தப்போ தன்னுடைய நாட்டை ஆதரிக்கிற மனப்பான்மை ஏற்படுது. இதே சமயத்தில் இங்கிலாந்து ஜிங்கோயிசம் அப்படின்ற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. ஜிங்கோயிசம் அப்படின்னா ஆரவாரமான நாட்டுப்பற்று. ஃப்ரான்ஸ் சோவோயிசம் அதிதீவிர பற்று. ஜெர்மனி குல்டர்னா தீவிரமான வெறி கொண்ட ஒரு நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்லலாம். தீஸ் ஆர் த மிலிட்ரன் ஃபார்ம் ஆஃப் த நேஷனலிசம் அப்படின்னு சொல்லலாம். அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் த ஜெர்மன் எம்பையர். மிலிட்ரிசம் அப்படிங்கிறது த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் லெட் டு த லார்ஜ் அட்வான்ஸ்டு மிலிட்ரிஸ் இன் த யூரோப்பியன்ஸ் பிலீவ்ட் தட் டு பி அ கிரேட் நேஷன் ஹேடு to have the strong militaries. இதனோட ரிசல்ட் என்னென்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் belong to the among the European nation, especially between the Britain and Germany. ரெண்டு நாட்டுக்கும் மிலிட்ரியில் எனிமிட்டி ஏற்படுது. நேஷனலிசம் த glorified the military powers, kept and the army captured for the war, called the militarism. Having a strong army increased the patriotism among the சிட்டிசன். மக்களுக்குள்ளேயே பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒன்றாக இருக்குது.
Then aggressive attitudes of the German Empire. ஜெர்மன் எம்பையரோடைய நேம் வந்து கைசர் வில்ஹாம் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவர் ரூத்லெஸ்ஸாகவும் அசர்ட்டிவ் அண்ட் அக்ரஸிவ் பாலிசியை ஃபாலோ பண்ணுறார். ரூத்லெஸ்னால் இரக்கமற்ற, அக்ரஸிவ் ஆக்கிரமிப்பான பன்மை அப்படின்னு சொல்லலாம். கைசர் ப்ரொக்ளைம்டு இது would be the leader of the world. அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய லீடர் ஜெர்மனி தான் அப்படின்னு. அதுக்கு என்ன ரீசன்னா, இங்கிலாந்து வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்குன்னா, இங்கிலாந்துடைய உலகத்தில் சூரியன் என்றுமே மறைவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது இவருக்கு பிடிக்காதனால இவர் தான் லீடர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜெர்மனி அக்ரஸிவ் டிப்ளமசி அண்ட் ரேபிட் பில்டிங் எ நேவல் பேஸ் அண்ட் த கன்விக்ஸ் ஆஃப் த பிரிட்டன். பிரிட்டனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நேவல் டிப்ளமசி ஃபாலோ பண்ணுறாங்க. ஜெர்மன் நேவி வாஸ் த எக்ஸ்பேண்ட். ஜெர்மனுடைய நேவி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இது ஆப்போசிட் ஆஃப் த இங்கிலாந்து நேவல் அப்படின்னு சொல்லலாம். நெப்போலியன் டிஃபீட்டுக்கு அப்புறம் பிரிட்டன் வந்து ட்ரஃபோல்கர் 1805 பிரிட்டன் வந்து தன்னோட நேவல் படையில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக ஜெர்மனியும் ஒரு நேவல் ஃப்ளீட்டை டெவலப் பண்ணுறாங்க. ஜெர்மன் வந்து இந்த நேவியை வந்து ஃபார்ம் பண்ணினதுனால பிரிட்டனுக்கு பிடிக்கல. அதனால் ஒரு டென்ஷன், த ஹை டென்ஷன், த டென்ஷன் பிட்வீன் த டூ பவர்ஸ், ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் ஒரு டூ பவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. த ஜெர்மன் நேவி குட் பி டைரக்டட் ஒன்லி அகேன்ஸ்ட் த பிரிட்டன். இப்போ ஜெர்மனுடைய நேவி யாருக்கு ஆப்போசிட்டாக இயங்குது அப்படின்னா பிரிட்டனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. தென் ஹாஸ்டிலிட்டி ஆஃப் த ஃப்ரான்ஸ் டுவர்ட் த ஜெர்மனி. ஃப்ரான்ஸ் எப்படி ஜெர்மனி மேலே தன்னோட ஹாஸ்டிலிட்டியை டெவலப் பண்ணுது. ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி இந்த ஓல்டு ரைவல். ஆரம்ப காலத்திலேருந்து ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் பகை இருந்துகிட்டே இருக்குது. ஒரு பிட்டர் மெமோரியஸ் டிஃபீட் ஆஃப் த 1871 ஏற்படுது. லாஸ் ஆஃப் த அலாசஸ் அண்ட் லாரன்சன்ஸ் டு த ஜெர்மனிக்கிட்ட ஃப்ரான்ஸு இந்த ரெண்டு பகுதியும் இழந்துருது. அதனால் எப்போவுமே ஜெர்மன் மேலே ஃப்ரான்ஸுக்கு ஒரு கோபம் இருந்தே இருக்குது. ஜெர்மன் இன்டர்ஃபரன்ஸ் இந்த மொரோக்கோ ஆடட் டு த பிட்டர்னஸ். அதனால் மொரோக்கோ மேலே பார்வை திரும்பினோன்னு அதனோட பிட்டர்னஸ் வந்து அதிகம் ஏற்படுது. பிரிட்டிஷ் அக்ரீடு டு த ஃப்ரான்ஸ் ஓவர் த மொரோக்கோ வாஸ் நாட் கண்டென்டட் பை த ஜெர்மனி. ஸோ த கைசர் வில்லியம் செகண்ட் இன்டர்னலி ரெகக்னைஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த சுல்தான். ஃப்ரான்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஜெர்மனி டர்க்கியினுடைய சுல்தானுக்கு அவருடைய ரெகக்னைஸை அக்செப்ட் பண்ணுது. So demanded the international conference to decide on the future of the Morocco. 1871 laws of the Alsace and Lorraine to the Germany wrinkled the mind of the French. இது வந்து ஃப்ரெஞ்சினுடைய மைண்டில் அப்படியே பதிஞ்சிருக்கு. வேர்ல்டு வார் அண்ட் அலையன்ஸ். இந்த வேர்ல்டு வாரில் யாரெல்லாம் அலையன்ஸ் அப்படின்றது இந்த படத்தில் நமக்கு காமிச்சிருக்கோம். ட்ரிபிள் அலையன்ஸ் ரெட் கலர், த ட்ரிபிள் ஆன்டிட்டி அண்ட் த ப்ளூ கலர். Then it formed the two opponent parties. Then imperial powers the policies in the Balkan. In the time of the Balkans, the young Turks revolution was held at the 1808. டர்க்கி நல்லா டெவலப் ஆகிறதுக்காக நல்லா ஸ்ட்ராங்காகவும் மாடர்னாகவும் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு யங் டர்க் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒரு ஃபார்மேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க, ரெவல்யூஷன் குரூப்ஸு. இட் ப்ரொவைடட் த போத் ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யா. இதை வந்து ஆஸ்ட்ரியா ரஷ்யாவும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா வெயிட் பண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பால்கனில். ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யா மீட் அண்ட் அக்ரி த ஆஸ்ட்ரியாஸ் ஷுட் அனெக்ஸ் த போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா. ஆஸ்ட்ரியா வந்து போஸ்னியாவையும் ஹெர்சிகோவினாவையும் அனெக்ஸ் பண்ணுறத இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. த்ரோ த டாரன்ட்ரல்ஸ் அண்ட் த போஸ்ரோஸ் டு த மெடிட்டரேனியன் ஓஷனில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வார்ஷிப் கொண்டு போய் ரஷ்யா வந்து அங்கே நிறுத்த பார்க்குது. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரியா அனௌன்ஸ் த அனெக்சேஷன் ஆஃப் த போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா. ஆஸ்ட்ரியாஸ் ஆக்ஷன் அரோஸ் த இன்டென்ஷன் த அப்போசிஷன் ஆஃப் த சைபீரியா. ஜெர்மன் கேவ் த
ஆஸ்ட்ரியா ஃப்ரம் சப்போர்ட் ஆஸ்ட்ரியாவுக்கு ஜெர்மனி சைபீரியாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்குது. ஜெர்மனி வென்ட் த எக்ஸ்டெண்ட் த ப்ராமிசிங் தட் த ஆஸ்ட்ரியா இன்வெர்ட் த செர்பியா. ஆஸ்ட்ரியா செர்பியாவுக்குள்ளே நுழைஞ்சதுன்னா நாம் ஆப்போசிட்டில் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது. ரஷ்யா சைபீரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஜெர்மனி வுட் கம் டு த ஆஸ்ட்ரியன் அசாசினேஷன். ஆஸ்ட்ரியாவில் ஒரு அசோசியேஷன் நடந்ததுனால ஜெர்மனி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இதனால் ஆஸ்ட்ரியா செர்பியாவுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு முதல் அடி எடுத்து வைக்கிறாங்க. த பால்கன் வார்ஸ். இன் திஸ் டைம் த கிரீஸ், சைபீரியா, பல்கேரியா, மாண்டினீக்ரோ இது எல்லாம் சேர்ந்தது தான் பால்கன் லீக் அப்படின்னு சொல்லலாம். 1912 ஃபார்ம் ஆகுது. தே டிஃபீட்டட் த டர்க்கிஷ் ஃபோர்ஸ் இன் த ஃபஸ்ட்டு பால்கன் வார். இவங்க எல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு பால்கன் வாரை டிஃபீட் பண்ணுறாங்க. த ஒட்டோமன் எம்பையர் எக்ஸ்டெண்ட் ஓவர் த பால்கன். ஒட்டோமன் அப்படிங்கிறது டர்க்கியினுடைய டைனாஸ்டியோட பேர். ஓஸ்மேன் அப்படின்ற ஒரு நேமால் ஒட்டோமன் அப்படின்ற எம்பையர் ஃபார்ம் ஆகுது. த ஹங்கேரி போலண்டுக்குள்ளே நுழையுது. த எம்பையர் த கண்டைன் த மெனி நான் டர்க்கிஸ் த பீப்புள் இன் த பால்கன்ஸ். இந்த பால்கனில் டர்க்கி பீப்புள் மட்டும் இல்லாமல் நான் டர்க்கிஸ் பீப்புளும் இருக்காங்க. இதில் இந்த ஒட்டோமன்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா ஃப்ரைட்ஃபுல் த மாஸ்கஸ் அண்டு அட்ராசிட்டிஸ், நிறைய கொலைகளும் அரக்கத்தனமாக செய்கிறாங்க. இது ஒரு ஆர்மீனியன் ஜெனோசைடு is a frightful example அப்படின்னு சொல்லணும். 1913 அல்பேனியா was created the Treaty of the London. The second Balkan War ended by the Treaty of the Bucharest. In the first Balkan War, according to the Treaty of the London signed in the March 1913, a new state, இந்த சமயத்தில் நியூ ஸ்டேட் அல்பேனியா ஃபார்ம் ஆகுது. பாக்கி இருக்கக்கூடிய பிளேஸில் அதர் பிளேசஸ் the Balkan state divided into the Macedonia between them. The Turkey was reduced to the area around the Constantinople. டர்க்கியினுடைய எக்ஸ்டெண்ட் குறைச்சி கான்ஸ்டாண்டினோபிளை சுற்றி இருக்கிற பிளேஸ் மட்டுமே டர்க்கி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது இந்த பால்கன் வார் நடந்த இடம். த ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, ரொமேனியா, சைபீரியா, தென் சவுத் பல்கேரியா, பால்கன் சி, பிளாக் சி, ஒட்டோமன் எம்பையர். The map of the Balkan War. Then immediate causes. The decisions of the Macedonia, however, did not satisfied Bulgaria. Bulgaria attacked the Siberia and Greece, but Bulgaria was easily defeated. The second Balkan War ended with the signing of the Treaty of the Bucharest in the August 1913 அந்த புச்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி ஃபார்ம் பண்ணி பால்கன் வாரை முடிச்சுக்கிறாங்க. த இமீடியட் காசஸ் in the climax of these events in the Balkan occurred in the Sarajevo in the போஸ்னியாவில் சரோஜாவில் இந்த மாதிரி மேட்டர்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஆன் த 28 June 1914 Archduke the France Ferdinand Nepo and heir to the Franz Joseph, the Emperor of the Austria-Hungary, was assassinated by the Principe. The Emperor of the Austria-Hungary வாரிசு ஃப்ரான்ஸ் ஃபெர்டினாண்டும் அவரோட ஒய்ஃபும் இங்கே படுகொலை செய்யப்படுறாங்க. அசாசினேட்டட் படுகொலை பை த போஸ்னியன் சர்ஃப். போஸ்னியானுடைய சர்ஃப்னால் கொல்லப்படுறாங்க. On the 28th June 1914. The Austria saw in this opportunity to eliminate the Serbia in the independent state. இதை ஆஸ்ட்ரியா கரெக்டாக எதிர்பார்த்துட்டு இருந்து சைபீரியாவை இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துலேருந்து அபாலிஷ் பண்ணிடுது. ஜெர்மன் த்ரோ தட் த இட் ஷுட் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட். இட் டிக்ளேர்டு war on the Russia on the 1st August. Germany had no the quarrel with the France, but because the Francisco-Russian alliance, the Germany army which was the planning a war against the both France and Russia.
wanted to use the occasions to its advantages. The Germany violations, the Belgium neutrality forced the Britain to enter the war. இந்த வார் சூழ்நிலையில் பெல்ஜியம் அப்படின்றது ஒரு நடுநிலை நியூட்ரலிட்டி நாடாக இருக்குது. அதை தாக்கி அதுக்குள்ளே நுழைஞ்சி சண்டைக்கு போனதுனால ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் இஸ் அ ஃபார்ம். Okay, next class we see the cause of the war. Thank you.